மக்களே, இன்னைக்கு நான் ஒரு குட்டி மெசேஜ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. ஒரு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆ, நம்முடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு மனிதர்களாகிய நம்மளை வந்துட்டு மோட்டிவேட் பண்றாங்களா? ங்கிறத கேட்டால் நிச்சயமா கிடையாது. எல்லாருமே டீமோட்டிவ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ நல்லா இரு, உன்னை நீ நல்லா ஆகிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற கான்செப்டில் மனசார யாராவது வாழ்த்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. உங்களை வந்துட்டு நீங்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ வாழப்படாத எஞ்சிய காலத்தை வசப்படுத்த நீ முயற்சி செய்யப்பட வேண்டும். கூர்மங்கிய நாக்குகளினால் குத்தப்பட்ட சொற்காயங்கள் யாவும் உந்தன் உயர்தரமான வாழ்வதற்கு உரமாக்கப்பட வேண்டும். ஸோ தயவு செய்து எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன், இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், இல்லை உங்கள் கேஷை கொடுத்து அவங்களுக்கு மேலே தூக்கணும்லாம் நான் சொல்ல வரல. ஜஸ்ட் அவங்கள ஒரு தட்டி கொடுத்து சொல்லி பாருங்க, நான் இருக்கிறேன், நீ வாழ்க்கையில் ட்ரை பண்ணு, நிச்சயமாக ஒரு உயரமான இடத்திற்கு நீ நிச்சயமாக போய் சேருவ அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், ரீச் ஆவீங்கன்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அந்த மனுஷனுக்கு மனசுக்குள்ளாடி ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அந்த ஒரு மகிழ்ச்சி உண்மையிலே எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடவுள் வந்துட்டு நேரடியாக வருவாரா, தெய்வம் நேரடியாக வந்து உங்களுக்கு உதவி செய்வாரா என்பதை கேட்டால் நிச்சயமே கிடையாது. இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். அது நீங்களாக கூட இருக்கலாம்ல, நம்ம கூட இருக்கலாம்ல. ஸோ முடிந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாவப்பட்ட மக்களாக இருக்கட்டும், ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரையுமே டீமோட்டிவ் பண்ணாமல் அவங்கள மோட்டிவ் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும். ஒரு தட்டி கொடுத்து அன்பால் அந்த பியூர் லவ், உண்மையான அந்த அன்பை வந்துட்டு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த மாணவன், அந்த மாணவி, அந்த மனிதன் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு உயரமான ஒரு இடத்துல இருப்பாங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுறேன். நன்றி.